திமுக நகர்மன்ற தலைவரை மாற்றக்கோரி அதிமுக கவுன்சிலர்கள் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்காக சென்ற நகராட்சி பெண் ஆணையாளரிடம் நகராட்சி தலைவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். வணக்கம் தங்கமணி, விவரம். ஜெயஸ்ரீ, வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் என்பது நகர்மன்ற அலுவலகத்தில் உள்ள நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டரங்கில் இன்று காலை 10:30 மணி அளவில் தொடங்கியது. தொடர்ந்து கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள், திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து இந்த நகர்மன்ற கூட்டத்திற்கு பள்ளிப்பாளையம் திமுக நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் மற்றும் துணை நகர்மன்ற தலைவர் பாலமுருகன், நகராட்சி ஆணையாளர் தாமரை ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டம் நடைபெற்று வந்த நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் 7 நபர்கள் திடீரென எழுந்து நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் தொடர்ந்து சர்வாதிகாரியாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பள்ளிப்பாளையம் நகர்மன்ற தலைவர் செல்வராஜுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் நகர்மன்ற கூட்டத்தை பாதியிலே நிறுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். தொடர்ந்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் 7 நபர்கள் இணைந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில பள்ளிப்பாளையம் நகராட்சி ஆணையாளர் தாமரை அங்கு அதிமுக கவுன்சிலர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக அந்த கூட்டரங்கிற்கு சென்றார். அப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென பெண் ஆணையாளர் தாமரை திமுக நகர்மன்ற தலைவர் செல்வராஜுக்கு ஆதரவாக பேசியதாகவும் தொடர்ந்து தாங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் திடீர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த வாக்குவாதம் என்பது சுமார் 25 நிமிடங்கள் நீடித்த நிலையில் அங்கிருந்து திடீரென நகராட்சி ஆணையாளர் தாமரையும் பாதியிலே புறப்பட்டு விட்டார். தொடர்ந்து தங்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும், தங்களுடைய வார்டு பிரச்சனைகளையும் பொதுமக்கள் பிரச்சனைகளை உடனடியாக ஆணையாளர் மற்றும் நகர்மன்ற தலைவர் தலையிட்டு உடனடியாக மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த போராட்டம் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டமாக நடத்தப்படும் என பள்ளிப்பாளையம் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த அதிமுக உறுப்பினர்களின் உள்ளிருப்பு போராட்டத்தால் பள்ளிப்பாளையம் பகுதி மட்டுமின்றி அந்த நகராட்சி அலுவலகமும் பெரும் பரபரப்பில் நிலவி வருகிறது. தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் தற்போது வரை இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.